யோ ஆறு நடிக்கிறது காது கேட்கல ஓரமா போயா சாவுக்குறாக்கி. நீங்க எங்களோட அப்பா, எங்க அம்மாவோட கணவர். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? பிரபல தொழில் அதிபர் ஈஸ்வரோட மனைவி கற்பகம், அவரோட பிள்ளைங்க அபி, ஆனந்தி, ஆர்த்தி, மனோ. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிய வைங்க. யாரா நீங்களா? சுட போறியா? சுடு சுடு. என்ன எங்க போகாம தடுக்கணும்னா அது நான் பொணமானா தாண்டி முடியும். சுடு. இப்ப நான் மண்டபத்துக்கு போறேன். அங்க இருந்து போன் பண்ணுவேன். அபி கிட்ட வர முடியாதுன்னு சொல்லணும். மீறி ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த குடும்பம் மொத்தமும் பொணமாயிடும். அப்பா வந்துருங்கப்பா. அப்பா முடியாதம்மா. அப்பா ப்ளீஸ். ஷஷ்டியாவது பூர்த்தியா பண்ணுவீங்க. ஷஷ்டியாவது பூர்த்தி. இப்போ என்னாச்சு? அத்தனை பேர் மூஞ்சிலையும் கறி, எல்லாருக்கும் அவமானம். என்ன மன்னிச்சிடுமா. எத்தனை முறை உங்களை மன்னிக்கிறது? உங்களை மாதிரி ஒரு பொய்யான ஆளுக்கு பிள்ளைங்களா பிறந்ததுக்கு நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஒரு காலத்துல நீங்க இல்லாதப்போ நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப கூட அப்படியே நினைச்சுக்கிறோம். நீங்க போலாம். ஐயோ போங்க இங்கிருந்து. போங்க வெளியே. அவன் சொல்றது கேளுமா. எங்க பாரு. சார் 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 என்னாச்சு சார்? சார் என்ன தெரியல, பெரிய திடீர்னு மயங்க விழுந்துட்டாரு. அண்ணா ஒரு ஆட்டோ பிடிங்க, ஹாஸ்பிடல் கூட்டு போயிடலாம். சார் 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 ஆட்டோ கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார்? பெரியவர் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு சார் உள்ள சவாரி இருக்குது சார். இருக்கட்டும் பரவாயில்ல சார். ஐயோ எனக்கு தெரிஞ்சவருங்க சார். சார் தூக்குங்க ப்ளீஸ். ஆட்டோ சார். ஆட்டோ சார் கை பிடிச்சிங்க. டாக்டர் ரோட்ல மயங்கி விழுந்துட்டார். என்னன்னு பார்க்கலாம் இருங்க. தோல்ஸ் உஷா என்ன ஆச்சு? நீங்க போன்ல சொன்னது எதுவுமே எனக்கு சரியா புரியல. அபி அப்பா அதான் என்ன ஆச்சு? அந்த சஷ்டிப்த பூர்த்தி ஃபங்க்ஷனுக்கு அவர் வராம ஃபங்க்ஷன் பாதியிலே நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஃபங்க்ஷன் நின்னு போச்சு? ஆமா. சரி அதை விடுங்க. அவருக்கு என்ன இப்போ? உஷா நான் அவரை பாக்குறப்ப ஒரு நடு ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தாரு. யாருமே இல்லாம தனியா வந்திருப்பார் போல இருக்கு. சுயநினைவு இல்லாம கிடந்தவரை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ண. அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அந்த அளவுக்கு சீரியஸா? டாக்டர் என்ன சொன்னார் தோல்ஸ்? கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தான் தெரியுது. அவங்க ஒன்னும் சொல்ல உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எங்க இருக்காரா? உள்ள. என்னாச்சு உஷா? மாமா எப்படி இருக்காரு?
டாக்டர் என்னாச்சு? அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஹீஸ் இன் சீரியஸ் கண்டிஷன். கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டதுனால அவருக்கு பெரலைசிஸ் அட்டாக் ஆயிருக்கு. அவருடைய இடது கையும் காலும் செயலிழந்து போயிருக்கு. அவரால் சரியா பேச முடியாது. அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். நீங்க வேணா உள்ள போய் பாருங்க. போங்க. என்ன தொல்காப்பி என்னது? புரியலையே சார். வாமா. சமந்தி, 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 சமந்தி. மாமா மாமா அபி அபி மாமா ஏதோ சொல்ல ட்ரை பண்றாருமா. எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா மாமா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க மாமா. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மாமா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். இடது கையிலையும் காலையும் தான் உணர்ச்சி இல்லாமல் போயிருக்கு பாவம். மாமா நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம் மாமா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. தோல்ஸ் ஆ என்ன இங்க தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. உஷா அபிகிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேணாமா? என்ன பேசுறீங்க தோல்ஸ்? அபி இவர் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லிட்டா மட்டும் உடனே கிளம்பி வந்துட போறாளா என்ன? என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இல்லையா? இல்ல தோல்ஸ், இப்போதைக்கு ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். உஷா அவரை கூட இருந்து கவனிச்சு கூட ஆள் இல்லையே. அதான் இத்தனை பேர் இங்க இருக்கோமே, நம்ம பாத்துக்க மாட்டோமா? உஷா நம்மளை விட அவர் பொண்ணு அபி வந்து பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டா அவருக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? தோல்ஸ் நிலைமை புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அபி இப்போ இவர் மேல எவ்வளவு கோவத்துல இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ கோவத்திலயும் நியாயம் இருக்கு. பத்திரிகை அடிச்சு ஊரை கூட்டி சஷ்டிப்த பூர்த்திக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல இவர் வரலன்னா அவ கோவப்படதானே செய்வா. உஷா இப்ப அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு பாத்தீங்கல்ல. இப்ப அபி வந்து அவரை பார்த்ததுக்கு அப்புறம் கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ பார்க்கவே வரமாட்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. தோல்ஸ், சஷ்டிப்த பூர்த்தி நின்னு போன கோவத்துல இருந்து அவ இன்னும் மீண்டு வந்திருக்க மாட்டா. அபியை பத்தி உங்களை விட எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும் தோல்ஸ். அவ கோவம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாது. இதோ பாருங்க உஷா, எதையும் யோசிச்சு நாமளே இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே நம்ம 2 பேர் மேலயும் அவளுக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இந்த நேரத்துல போய் இதை பத்தி எல்லாம் நம்ம அவகிட்ட பேசணும்னா பர்சனல் விஷயங்கள்ல மூக்க நுழைக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவா. அது மட்டும் பரவாயில்லையா? பரவாயில்ல. எப்படி தோல்ஸ்? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பொறுமையா இருப்பீங்க, ஆனா நான் இருக்க மாட்டேன். அவ ஏதாவது பேசினா பதிலுக்கு நானும் பேச வேண்டியிருக்கும். தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். விட்டுருங்க. உஷா எதுக்காக இந்த விஷயத்தை நெகட்டிவா பார்க்கணும் சொல்லுங்க. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு தோல்ஸ். நீங்க இந்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே சஷ்டிப்த பூர்த்தி நின்னு போனதுனால அபியும் அவங்க ஃபேமிலியும் ரொம்பவே வருத்தத்துல இருப்பாங்க. இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காருன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இன்னும் குழம்பி போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல தோல்ஸ், இவருக்கு வந்திருக்கிறது பேரலிட்டிக் அட்டாக்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.
இது எந்த அளவுக்கு சீரியஸ்? இதை குணப்படுத்த முடியுமா முடியாதா? ஒருவேளை முடியும்னா இதுக்கு எத்தனை நாள் ஆகும்? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க? இந்த எந்த டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட இல்ல. அதனால முதல்ல டாக்டர் கிட்ட கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விசாரிச்சுப்போம். அதுக்கப்புறம் அபி எப்படி இருக்கா, அவ மனநிலை எப்படி இருக்குன்னு நேரம் பார்த்து பக்குவமா இந்த விஷயத்தை அவகிட்ட நம்ம சொல்லலாம். உஷா, நான் எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நீங்க புரிஞ்சு ப்ளீஸ். இதுதான் எனக்கு சரின்னு படுது. முதல்ல டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏன் சார் இன்னைக்கே வரணுமா? இந்த மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாமே. சரி சார், வந்துடுறேன். என்னக்கா வெளியே கிளம்பிட்டியா? ஆமா ஆனந்தி, ஆடிட்டர் ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியில் போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அம்மாவோட முகத்தை பார்க்கவே முடியல. என்ன பண்ணுறது, ஏதோ முக்கியமான விஷயமா வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அக்கா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். அப்பான்னு சொல்ற அந்த ஆளை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இனிமே அந்த ஆள் ரோட்ல செத்து கடந்தா கூட நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ உன் வேலையை பாரு, அதான் இப்ப முக்கியம். அம்மா இங்க ரூம்ல படுத்திருக்காங்க. தூங்குறாங்களா? எங்கக்கா தூங்குறாங்க, எதையோ நினைச்சிட்டு படுத்திருக்காங்க. ஆர்த்தியும் சித்தியும் பக்கத்துல இருக்காங்க. அக்கா, நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும். இனிமே நடந்ததை பத்தி நினைச்சு பார்க்கவே கூடாது. நாம நினைக்கிறது நினைக்காம இருக்கிறத பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அம்மா பாவம் இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறாங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஏங்கா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வேண்டி இருந்தது, ஆனா நடக்காம நின்று போச்சுன்னு சொல்லி நம்ம பத்திரிக்கையில ஒரு விவரம் சொல்லலாம்ல? வேண்டாம் ஆனந்தி, மண்டபத்துக்கு வந்த கூட்டமே ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி நினைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இது ஊர் பூரா தெரிய வேண்டாம், இதோட விட்டுடுவோம். அப்படி இல்லக்கா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நின்று போச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தா என்ன? வேண்டாம் ஆனந்தி, இப்ப நீ தானே சொன்ன இதெல்லாம் இதோட மறந்துடணும்னு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி நாமளே நடந்துக்கணும்? சரிக்கா, நீ சொல்றது சரிதான். அக்கா, ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. மத்தவங்க எப்படி போனாலும் சரி, நீ, நான், ஆர்த்தி 3 பேரும் எந்த காலத்திலயும் அந்த ஆளை மன்னிச்சு ஏத்துக்கவே கூடாது. அந்த ஆளு செத்தாலும் சரி. ஹலோ அபி, நான் தொல்காப்பியன் பேசுறேன். அபி, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அபி, நான் உடனே உங்களை சந்திச்சாகணும். என்ன விஷயம்? நான் முக்கியமா உங்களை பார்க்கணும் அபி. என்ன விஷயம்னு போன்லயே சொல்லுங்களேன் ப்ளீஸ். நேர்ல பார்த்து சொல்லணும் அபி. ஏன் போன்லயே சொல்லக்கூடாதா? அபி, நீங்க ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இதை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ் அபி. திருவான்மியூர் பீச்சில் வெயிட் பண்றேன், வந்துருங்க. சரி, வரேன்.